நிறைய பேர்த்துக்கு குழந்தை பேர் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா உஷ்ணம் சூட்டுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமே பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு கருமுட்டை உடஞ்சிரும், ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அதே ஹீட்டுனால் பார்த்திங்கன்னா இந்திரியம் கெட்டிப்படாமல் ரொம்ப தனித்தனியாக போகிறதுனாலே அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, டெய்லி நீங்கள் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும்போது உங்கள் தொப்புளில் ஒரு 3 சொட்டு தேங்காய் எண்ணெயை விட்டுக்குங்க. அதே மாதிரி டெய்லி காலையில் ஒரு 11 நாளைக்கு மட்டும் வெந்தயம், வெறும் வயிற்றில் வெந்தயம் சாப்பிட்டுக்குங்க. உங்கள் உடம்பு வந்து அது பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக்கும். குளிர்ச்சியாக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருமுட்டை நல்லா வலுப்படும், இந்திரியமும் உங்களுக்கு நல்லா கெட்டிப்படும். ஒரு சில ஆண்களை உடம்பு குளிர்ச்சியாக இருந்தாலுமே அந்த மாதிரி இந்திரியம் கெட்டிப்படல அப்படின்னா உங்களுக்கு வந்து நீர்முள்ளி விதை பொடி நாட்டு மருந்து கடையில் விற்கும். அந்த பொடியை வாங்கி நீங்கள் பாலில் கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டினா பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை 2ஆக கட் பண்ணி அதில் நீர்முள்ளி விதை பொடியை கொட்டி வச்சு விடிய காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு 11 நாள் சாப்பிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு குழந்தை பேர் சீக்கிரமே உண்டாயிரும். அதையும் தாண்டி உங்களுக்கு வரலைன்னா தான் இந்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சு துர்க்கை அம்மனுடைய அருள்னால் உங்களுக்கு சீக்கிரமே நல்ல தெய்வ கடாட்சத்துடன் முகப்பொலிவுடன் ஒரு தெய்வ ஸ்வரூபமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும்.